அல்ஹம்துலில்லா நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, நாம் மக்காவில் ஃபர்லான தவாஃப் செய்வதற்காக வந்திருக்கிறோம். நல்ல உயர்ந்த ஆடை அல்லது புதிய ஆடை அணிந்து நறுமணம் பூசி நாம் அங்கு வர வேண்டும். அப்படி மக்காவுக்கு எப்போது வந்தாலும் சரி, பிறை 10 வந்து செய்தாலும் சரி, அல்லது 11 அல்லது 12 வந்து செய்தாலும் சரி, 12 சூரியன் மறைவதற்கு முன்பு செய்து முடிக்க வேண்டும் என்பது ஹனஃபி மதுஹபுடைய சட்டமாக இருக்கிறது. மற்ற இமாம்களிடத்தில் பிறை 13 அசர் வரை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தவாஃப் ஜியாரா என்று சொல்லக்கூடிய இந்த தவாஃப் செய்யக்கூடிய முறை என்னவென்று சொன்னால், நாம் உம்ராவுடைய தவாஃபை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அல்லவா, அந்த முறை கிட்டத்தட்ட அதே முறை தான். ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஒரு வித்தியாசம் என்னவென்றால், முதல்ல நிய்யத். நாம் கஅபத்துல்லாவுக்கு வருகின்றோம், ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக வந்துவிட்டோம், இப்போது நிய்யத் வைக்கின்றோம். ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி ஓதக்கூடிய துவாவை ஓதிக்கொள்வது, ஹஜ்ஜுடைய தவாஃபுடைய நிய்யத்து வைப்பது. யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்ய நாடுகிறேன், எனக்கு லேசாக்குவாயாக, ஒப்புக்கொள்வாயாக என்று நிய்யத்து வைத்து நாம் ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி இஸ்திலாம் செய்ய வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் எப்படி செய்ய வேண்டும் என்ற முறை ஏற்கனவே சொல்லப்பட்டது. எனவே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று 2 உள்ளங்கைகளையும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக ஆக்கி தக்பீர் கட்டக்கூடிய அளவுக்கு கைகளை உயர்த்தி அந்த ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி அந்த கைகளை கொண்டு சென்று திருப்பி நாம் வாயில வைத்து முத்தமிட்டு கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்றோ அல்லது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்றோ சொல்லிக்கொள்ள வேண்டும். சொல்லிக்கொண்டு, இப்போது உம்ராவுடைய தவாஃபிலே வலது தோலை திறந்திருந்தோம், இப்போது அதற்கு அவசியமில்லை. நாம் சாதாரண ஆடை அணிந்திருக்கிறோம், எனவே திறக்க வேண்டிய அவசியமில்லை. இப்போது வலது பக்கமாக திரும்பி இடது புஜத்தை கஅபத்துல்லா பக்கமாக ஆக்கி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்கின்ற போது முதல் 3 சுற்றுக்களிலே ரமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த தவாஃபுக்கு பிறகு நாம் சஇ செய்ய இருக்கின்றோம். எனவே எந்த தவாஃபுக்கு பிறகு சஇ வருகிறதோ அந்த தவாஃபிலெல்லாம் ரமல் செய்வது சுன்னத்து. எனவே 3 சுற்றுக்களிலே குதித்து நடப்பது, 4வது சுற்றிலிருந்து சாதாரணமாக நடப்பது. பெண்கள் எப்போதுமே ஆரம்பத்திலிருந்து சாதாரணமாக நடக்க வேண்டும். முதல் சுற்றில் 3ஆம் கலிமா ஓதிக்கொண்டு அடுத்த சுற்றுக்களில் விரும்பிய துவாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். உம்ராவுடைய தவாஃபிலே இதே விஷயம்தான் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு மூலையையும் கடந்து, அதாவது 2வது மூலையை கடந்து அந்த கைப்பிடி சுவர் யூ ஷேப்பில் அமைந்திருக்கக்கூடிய லாட வடிவத்தில் இருக்கக்கூடிய கைப்பிடி சுவரையும் சேர்த்து சுற்றி 3வது மூலைக்கு வர வேண்டும், 4வது மூலைக்கு வர வேண்டும். ருக்குனுல் யமானி என்று சொல்லக்கூடிய இந்த 4வது மூலையில் நாம் துவா ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த உம்ராவிலே சொல்லப்பட்ட அதே துவா. பிறகு ரப்பனா ஆத்தினா ஓதிக்கொண்டு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வந்து 2வது இஸ்திலாம் செய்து 2வது சுற்றை ஆரம்பிப்பது. இப்படி 7 சுற்றுக்களை முடித்து 8வது இஸ்திலாம் செய்து மகாமி இப்ராஹிமுக்கு பின்னால் போய் நின்று, அதாவது ஒதுக்கப்பட்ட இடம், இப்போது அரசாங்கம் அதற்கு இடம் ஒதுக்கி இருக்கிறார்கள், அதற்குள் சென்று 2 ரக்காத்தை வாஜிபு தவாஃப், அந்த தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத்தை குல்யா அய்யுல் காஃபிரூன் குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதி தொழுது சலாம் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் உருக்கமான முறையிலே துவா செய்து கொள்ள வேண்டும். இந்த தவாஃபிலும் அதிகமாக கண்ணீர் சிந்தி அழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் தவாஃப் உயர்ந்த ஒரு அமல், அது தொழுகையை விட உயர்ந்த அமல். ஏனென்றால் அந்த வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ரஹ்மத்திலே 120 ரஹ்மத்தில் 60 ரஹ்மத் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு, 40 ரஹ்மத் தான் தொழுகையாளிகளுக்கு. எனவே தவாஃபின் போது அதிக உருக்கம் காட்ட வேண்டும், வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு அதிகமாக துவாக்கள் செய்ய வேண்டும். இந்த வாஜிபு தவாஃப் தொழுத பிறகும் அதே போல ரொம்ப நேரம் துவா செய்ய வேண்டும். நன்றாக அமர்ந்து நல்ல உருக்கமாக துவா செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எழுந்து சென்று தண்ணீர், ஜம்சம் தண்ணீரை, முதலிலே சொல்லப்பட்ட அந்த முறைப்படி ஜம்சம் தண்ணீரை குடிக்க வேண்டும். பிறகு ஜம்சம் தண்ணீரை குடித்ததற்கான துவா செய்து கொள்ள வேண்டும். பிறகு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக முடிந்தால் வந்து ஒரு 9வது இஸ்திலாம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் சஃபாவுக்கு செல்லுகின்ற அந்த பாதையில் உயரத்திலிருந்து பார்த்தால் அந்த ஹஜ்ருல் அஸ்வது மூலை நமக்கு தெரியும், அங்கிருந்து இஸ்திலாம் செய்து கொள்ளலாம். ஆகவே இங்கிருந்து செய்வதுதான் சிறப்பானது முடிந்தவரை.
அப்படி இஸ்லாம் செய்த பிறகு முடிந்தால், அதாவது அந்த முல்தசிம் என்று சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன அந்த இடம், கஅபத்துல்லாவுடைய வாசலுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இடைப்பட்ட அந்த 4 அடி சுவருக்கு நேராக நின்று உருக்கமாக துவா செய்து கொள்ள வேண்டும். பிறகு அடுத்து சை செய்ய வேண்டும். சை என்பது ஏற்கனவே அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. நிய்யத்து மட்டும்தான் இங்கு மாறுகின்றது. ஹஜ்ஜுடைய வாஜிபான சை செய்ய நாடுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சஃபா மலையில் ஏறி, சஃபா மலையில் இருந்து கொண்டு கஅபத்துல்லாவை பார்த்து அங்கிருந்து 2 கைகளை துவா செய்வதற்கு உயர்த்துவதைப் போல உயர்த்தி 3 முறை தக்பீர் சொல்லி, பிறகு ஹம்து, அதாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி, பிறகு ஸலவாத்து ஓதி துவா செய்து கொள்ள வேண்டும். சஃபாவிலே துவா கபூலாகக்கூடிய இடம் என்பதால் சஃபாவிலே ஹரமை நோக்கி, கஅபத்துல்லாவை நோக்கி நின்று துவா செய்து கொள்ள வேண்டும். அதே போல் மருவா மலைக்கு செல்கின்ற போதும் அதே மாதிரி அங்கிருந்து கஅபத்துல்லா கிப்லா பக்கமாக திரும்பி நின்று துவா செய்து கொள்ள வேண்டும். மருவாவிலிருந்து பார்த்தால் கஅபா தெரியாது. ஆனால் சஃபாவிலிருந்து பார்க்கின்ற போது நேரடியாக கஅபாவை நாம் காணலாம். பிறகு சஃபாவிலிருந்து மருவாவுக்கு இந்த நிய்யத்து வைத்த பிறகு நடந்து செல்வது, அந்த பச்சை விளக்குகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியிலே குறிப்பிட்ட அந்த துவாவை ஆண்கள் ஓதிக்கொள்வது மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் ஓத வேண்டும். ஆண்கள் அந்த இடத்தில் லேசாக ஓட வேண்டும். 2 பச்சை விளக்குகளுக்கு இடையில் லேசாக ஆண்கள் ஓட வேண்டும். இப்படியாக 7 சுற்றுக்கள் சுற்றி கடைசியாக மருவா மலையிலே ஏறிவிட்டால் அந்த ஹஜ்ஜுடைய வாஜிபான சஅய் முடிவடைந்து விட்டது. இப்போது நாம் மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜுடைய தவாஃபையும் செய்துவிட்டோம், ஃபர்லான தவாஃபை, ஹஜ்ஜுடைய வாஜிபான சஅயையும் செய்துவிட்டோம். பிறகு நாம் மினாவுக்கு திரும்பி விட வேண்டும். குறிப்பாக இரவு நேரமாக இருந்தாலும், எவ்வளவு தாமதமாக ஆகிவிட்டாலும் அங்கிருந்து மினா வந்து சேர்ந்து விட வேண்டும். அப்படி வருவதற்கு முன்பாக நமக்கு தேவையான உணவுப் பொருள்களை, பழங்களை, அதாவது ரெடி டு ஈட், சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த உணவு பண்டங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, பிரெட்டு, ஜாம் போன்றவற்றை எல்லாம் வாங்கி கொண்டு, ஏன்னால் இன்னும் 2 நாள் நாம் அங்கே இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே அதற்காக வாங்கி கொண்டு வர வேண்டும். மக்காவிலே தாமதமாகிவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் மினாவுக்கு இரவோடு இரவாக வந்து சேர்ந்து விட வேண்டும். சிலர் இரவிலே சென்று தவாஃப் செய்வார்கள். தவாஃபை முடித்துவிட்டு மினாவுக்கு வருவதை முக்கியமாக கொண்டு வர வேண்டும். ஹனஃபி மத்ஹபை பொறுத்தவரை பிறை 11, 12, 13 ஆகிய நாட்களில் இரவுகளிலே அந்த மினாவிலே தங்குவது சுன்னத்து தான். ஆனால் மற்ற மத்ஹபை சேர்ந்தவர்களுக்கு வாஜிபாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. எனவே அவர்கள் திரும்பி விட வேண்டும். பிறகு பிறை 11 அன்று 3 ஷைத்தான்களுக்கும் கல்லடிக்க வேண்டும். கல் அடிப்பதற்கான நேரம் உச்சி நேரம் ஆரம்பிக்கிறது. பிறை 10 சுபுவுக்கு பின்னால் கல்லடிக்க செல்லலாம். ஆனால் பிறை 11 சுபுகிலிருந்து உச்சி நேரம் வரை நாம் கல்லடிக்க முடியாது. நன்றாக ஓய்வெடுத்து கொள்ளலாம், உறங்கிக் கொள்ளலாம். உச்சி நேரம் வந்துவிட்டால் கல்லடிப்பதற்கு நாம் புறப்படலாம். அல்லது சற்று தாமதமாக லுஹருடைய தொழுகை தொழுதுவிட்டு கூட புறப்படலாம், அல்லது சாப்பிட்டு விட்டு கூட புறப்படலாம். ஏனென்றால் கல்லடிப்பதற்கான நேரம் உச்சி நேரத்தில் ஆரம்பித்து மறுநாள் சுபு சாதிக்கு வரை பிறை 11 உடைய கல்லடிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. பிறை 12 உடைய கல்லடிக்கக்கூடிய நேரம் பிறை 13 தங்கக்கூடியவர்களுக்கு மறுநாள் சுபு சாதிக்கு வரை இருக்கிறது. யார் 13 தங்காமல் 12ஓடு திரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உச்சி நேரம் ஆரம்பித்து சூரியன் மறைவதற்கு முன்பாக கல்லடித்து கொள்ள வேண்டும். ஆக அந்த நேரத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உச்சிக்கு பிறகு புறப்பட்டு 3 ஷைத்தான்களுக்கு 21 கற்கள் தேவைப்படுகின்றன. கொஞ்சம் கூடுதலாக கையிலே வைத்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். முதலில் சின்ன ஷைத்தானுக்கு நேராக நின்று அந்த முதல் நாள் எப்படி கல்லடித்தோமோ அதே முறையிலே அந்த துவாவை ஓதி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு கல்லாக எடுத்து அந்த ஷைத்தான் மீது அடிக்க வேண்டும், அந்த தூண் மீது அடிக்க வேண்டும். 7 கற்களை அடித்து முடித்த பிறகு அந்த இடத்தை விட்டு சற்று விலகி வந்து கிப்லா பக்கமாக நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் கொஞ்ச நேரம் துவா செய்ய வேண்டும். அதாவது ஒரு 25 ஆயத்துகள் ஓதக்கூடிய நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கொஞ்ச நேரம் நாம் ஒரு சில நிமிடங்கள் நின்று துவா செய்து கொள்ள வேண்டும். பிறகு நடந்து முன்னேறி சென்று நடுஷைத்தானுக்கும் அதே முறையிலே கல்லடிக்க வேண்டும். அதே போல் கல்லடித்து முடித்த பிறகு சற்று விலகி வந்து கிப்லா பக்கம் நின்று அதே அளவுக்கு துவா செய்து கொள்ள வேண்டும். பிறகு இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி சென்றால் பெரிய ஷைத்தான் இருக்கிறது. அந்த பெரிய ஷைத்தான்
அதாவது ஜம்ரத்துல் ஊலா என்று சொல்வார்கள் முதல் ஷைத்தானை, இரண்டாவது ஷைத்தான் ஜம்ரத்துல் உஸ்தா என்பார்கள், மூன்றாவது ஷைத்தான் ஜம்ரத்துல் அக்பா என்று சொல்வார்கள். இந்த பெரிய ஷைத்தானுக்கு நாம் பிறை 10 அன்று கல்லடித்திருக்கிறோம், இன்றும் கல்லடிப்போம். அப்படி மூன்றாவது ஷைத்தானுக்கு 7 பொடிக்கற்களை அந்த முறையோடு, அந்த சொல்லப்பட்ட முறையோடு கல்லை அடித்து விட்டு துவா எதுவும் செய்யக்கூடாது, திரும்பி வந்துவிட வேண்டும், நாம் நம்முடைய கூடாரத்துக்கு வந்துவிட வேண்டும். பிறை 12லும் இதே முறைதான். ஆனால் பிறை 12 அசருக்கு பின்னால் மக்காவுக்கு புறப்பட வேண்டும் என்ற நியத்து இருந்தால் அதற்கு முன்பாகவே கல்லடித்து விட்டு வந்துவிட வேண்டும். யார் பிறை 13 தங்குவதாக நியத்து வைக்கிறார்களோ, ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 13 அங்கே தங்கினார்கள். தங்கி பிறை 13லும் ஷைத்தானுக்கு கல்லடித்தார்கள், 3 ஷைத்தான்களுக்கும் கல்லடித்தார்கள். அதே போல சுன்னத்தை பின்பற்றி யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் அப்படி தங்கினால் நீங்கள் பிறை 13 தங்குவது ரொம்ப அதிகமான நன்மை உள்ளது மட்டுமல்ல, நபி வழியாகவும் இருக்கிறது. எனவே பிறை 12லும் இதே முறைதான், பிறை 13லும் இதே முறைதான். பிறை 13 தங்கக்கூடியவர்கள் விரும்பினால், அதாவது உச்சிக்கு முன்பாக கல்லடிப்பது மக்ரூஹ், எனினும் கல் அடிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிறை 13 அன்று தங்கக்கூடியவர்களுக்கு. ஹேர் ஆக இந்த 3 ஷைத்தான்களுக்கும் கல்லடித்து விட்டால் அடுத்த வாஜிப் நிறைவேறிவிட்டது. ஆக இப்போது ஹஜ்ஜிலே சொல்லப்பட்ட 6 வாஜிப்கள் முஸ்தலிஃபாவிலே பிறை 10 சுபு சாதிக்கலே இருப்பது, ஷைத்தான்களுக்கு கல்லடிப்பது, குர்பானி கொடுப்பது, மொட்டை போடுவது, ஹஜ்ஜுடைய சழி செய்வது ஆகிய 5 வாஜிபுகள் நிறைவேறிவிட்டன. இப்போது நாம் மக்காவுக்கு திரும்பி விடுகிறோம். மக்காவிலே வந்து தங்கி எத்தனை நாள் இருக்கின்றோமோ அந்த நாட்களில் விரும்பிய அளவுக்கு நீங்கள் தவாஃப் செய்யலாம், விரும்பினால் உம்ராவும் செய்யலாம். ஆனால் இந்த காலத்தில் அதற்கான சூழ்நிலை மிக குறைவாக இருக்கிறது. தவாஃப் அதிகமாக தவாஃப் செய்வதை நாம் கவனம் செலுத்த வேண்டும். குறைந்தது பெரியவர்கள் சொல்கிறார்கள் 50 தவாஃபுக்கு மேல் நாம் அங்கு தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் குறைந்தபட்சம் செய்ய பாருங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் அதிகமான தவாஃபுகளை செய்யலாம். காபத்துல்லாவிலே 5 கால தொழுகைகளை தொழுவது, ஓய்வாக இருக்கக்கூடிய இடத்துல காபத்துல்லாவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து கொண்டு, பள்ளியில் இருந்து கொண்டு அல்லது அந்த மைதானத்தில் இருந்து கொண்டு காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருப்பது, இதெல்லாம் நன்மைக்குரிய செயல். காபத்துல்லாவை பார்ப்பதும் இபாதத்தாக இருக்கிறது. 3 விஷயங்கள் பார்வையை கொண்டு இபாதத்தாகின்றன. ஒன்று குர்ஆனை பார்ப்பது, மற்றொன்று பெற்றோர்களை அன்பாக பார்ப்பது, மூன்றாவது காபத்துல்லாவை பார்ப்பது. ஆகவே காபத்துல்லாவை வெறுமனே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தால் கூட அது அமலாக ஆகிவிடுகிறது, அதற்கு நன்மையும் பதியப்படுகிறது. எனவே அவ்வாறு மக்காவிலே நாம் நேரத்தை கழிக்க வேண்டும். பிறகு கடைசியாக புறப்படுகின்ற அன்று அல்லது அதற்கு ஒரு நாள் முன்பு, சில மணி நேரங்களுக்கு முன்பு காபத்துல்லாவுக்கு வந்து விடை பெறுகின்ற தவாஃப் செய்ய வேண்டும். தவாஃப் அல் வதா என்று சொல்வார்கள் அல்லது அல் விதா என்று சொல்வார்கள். விடை பெறுகின்ற தவாஃப் இருக்கிறது, இது ஒரு வாஜிபு. ஹாஜிகளுக்கு இது ஒரு 6வது வாஜிப். இந்த விடை பெறுகின்ற தவாஃபில் குதித்து நடப்பது, ரமல் செய்வது என்பது இல்லை. மற்றபடி நிய்யத்து மட்டும் விடை பெறுகின்ற தவாஃப் என்பதாக வைத்து கொண்டால் போதுமானது. 7 சுற்றுக்களை சுற்றி 2 ரக்காத்து தொழுது விட வேண்டும். தொழுது விட்டு உருக்கமாக துஆ செய்து கடைசியாக கஅபத்துல்லாவை கடைசி முறையாக பார்க்கின்றோம். எனவே மீண்டும் மீண்டும் இங்கு நாம் வர வேண்டும் என்ற துஆவை அதிகமாக செய்ய வேண்டும். கஅபத்துல்லாவை திரும்பி திரும்பி பார்த்தவர்களாக உருக்கமான முறையில் மனதில் ஒரு தேட்டத்தோடு ஆர்வத்தோடு மீண்டும் நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அங்கிருந்து பிரிந்து வர வேண்டும். ஆக இந்த ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களும் பூர்த்தியாகிவிட்டன. இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு வருவோம். மதீனாவிலே செய்ய வேண்டிய அமல்கள் குறித்தும், மதீனா போவதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பேசப்படும்.